Hi friends, welcome to our channel. முருங்கைக்காய்னா யாருக்கு தாங்க பிடிக்காது. அதுலயும் முருங்கைக்காய்க்கு உள்ள இருக்க அந்த ஃப்ளஷ், அதாவது சோறுன்னு சொல்லுவாங்க, அதை மட்டுமே தனியா எடுத்து நம்ம இன்னைக்கு பொரியல் மாதிரி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முருங்கைக்காய் வந்து மீடியமா இருந்தா நல்லா இருக்கும். ரொம்பவும் முத்தல் வேண்டாம், ரொம்பவும் பிஞ்சு மாதிரி இருந்தா நல்லா இருக்காது. அந்த சதை பிடிப்பா இருக்கிற முருங்கைக்காயை பார்த்து எடுத்துக்கோங்க. கவனமா நான் வெட்டுற மாதிரியே முருங்கைக்காயை நடுவில் ரெண்டா ஸ்லிட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு அந்த சோறை எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வேக வச்சும் ஒரு சிலர் எடுப்பாங்க, பட் அது ரொம்ப மாதிரி வலுவலுன்னு இருக்கிறதுனால கஷ்டமாக இருக்கும். இது கொஞ்சம் ஈஸி தான். இப்போ பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி இதுலேருந்து வெளியில் எடுக்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். நல்ல கனமான ஸ்பூனாக எடுத்துக்கோங்க. மெல்லிசு ஸ்பூன் வேண்டாம், அப்புறம் ஸ்பூன் உடஞ்சி போயிடும். நம்ம ஸ்பூனோட அந்த சைட்லேயே தான் இதை நம்ம எடுக்க போகிறோம். ஜஸ்ட் அப்படியே நீங்கள் இழுத்து விடாமல் குட்டி குட்டியாக கட் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். அந்த சதை பகுதியில் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஒரு 2-3 தடவை செஞ்சிங்கன்னா கஷ்டமாக இருக்கும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக வந்துடும். ரொம்ப முத்தலான முருங்கைக்காயில் இது செய்ய முடியாது. இல்லை இது கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க நீங்கள் வேக வச்சு கூட ஃப்ளஷ் எடுத்துக்கலாம். நானும் கவனிச்சிருக்கேன், 90 கிட்ஸாக இருந்தாலும் சரி, 80 கிட்ஸாக இருந்தாலும் சரி, 2K கிட்ஸாக இருந்தாலும் இந்த முருங்கைக்காய் மேலே அவ்வளோ ஒரு பிரியம் எல்லா குழந்தைங்களுக்குமே. அதுவும் இல்லாமல் நமக்குமே ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், ஒரே ஒரு முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சாலே அதோட ஸ்மெல், அதோட டேஸ்ட்டே தனி தான். முருங்கைக்காயில் அந்தந்த சீசனில் தான் நிறைய கிடைக்குது. ஸோ சீசன் டைமில் இந்த மாதிரி பொரியல் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் முத்தின முருங்கைக்காயில் தான் இது எடுக்கிறது கஷ்டம். ஓரளவுக்கு இலசாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். பாருங்கள், பொதுவாக பாருங்கள், முருங்கைக்காயில் சாம்பார், புளிக்குழம்பு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். வறுவல் கூட பண்ணுவாங்க முருங்கைக்காயில். பட் இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஸ்பெஷல். இது வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கல அப்படின்னு சொல்கிறவங்க ஒரே ஒரு முறை செஞ்சு பாருங்கள். முருங்கைக்காய் சீசன் கூட முடிய போகுது. சீக்கிரமாக ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு என்கிட்ட சொல்லுங்கள். நம்ம கட் பண்ணி எடுத்த சோறு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் அதை இன்னமும் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். பாருங்க, பார்க்குறதுக்கு ஏதோ புடலங்காய் கட் பண்ணி வச்ச மாதிரி தான் இருக்குது. இதோட விதைகள் ரொம்ப முத்தின விதைகள் போட வேண்டாம், அதை தனியாக எடுத்துருங்க. இப்போ பொரியல் பண்ணலாம். இன்றைக்கி நான் வந்து மண் சட்டி தான் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமான கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். இது வந்து செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய். கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன், உளுந்தம்பருப்பு, கடுகு, வாசனைக்காக 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கிறேன். நல்ல பொடியை நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகாய். இன்கேஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் பச்சை மிளகாய் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். நல்லா தீயாமல் கோல்டன் ப்ரௌனில் வறுத்த பிறகு சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். பட் நானே எனக்கு சின்ன வெங்காயம் போட கிடையாது, பெரிய வெங்காயமாக நல்ல பொடியை நறுக்கி வச்சுக்கிட்டேன். நிறைய போட்டுக்கலாம், பெரிய வெங்காயம் நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். ஏன்னா வெங்காயம் தான் இதோட டேஸ்ட் நல்லா கொடுக்கும். ஜஸ்ட் அதோட கலர் மாறின உடனே லைட்டாக வதங்கினா போதும். இப்போ வெட்டி வச்சிருக்க அந்த முருங்கைக்காய் பல்ப், அதான் முருங்கைக்காய் அந்த சோறை வந்து நான் சேர்த்துக்கிறேன். அந்த எண்ணெயிலே லைட்டாக வதக்கி விட்டுட்டு இதுக்கு நம்ம பொடிகள் போட போகிறோம். ஸோ மஞ்சள் பொடி கொஞ்சமாக போட்டுக்கலாம். முதல்ல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ உடனே இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றாமல் நம்ம உப்பு போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, அதனால அது நேச்சுரலாகவே நீர் விடும். ஸோ அதுக்கப்புறம் லைட்டாக அது வதங்கி இருக்கும் பாருங்கள். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்தாலே போதும். இப்போ கொஞ்ச நேரம் மூடி வச்சு நம்ம வேக விட்டுடலாம். பாருங்கள், நம்ம போட்டிருக்க தண்ணி எல்லாமே இஞ்சிடுச்சு. இப்போ ஒரு 3/4 பதத்துக்கு கரெக்டாக வெந்திருக்கு.
இன்கேஸ் தண்ணி பத்தலைன்னா இந்த டைம்லேயும் நீங்கள் தண்ணி தெளித்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சுடுங்க. ஒரு 75% குக் ஆன பிறகு நான் இப்போது சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் குழந்தைங்களுக்கு சப்போஸ் முருங்கைக்காய் சாம்பார் பிடிக்குது அப்படின்னா நீங்கள் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, இந்த மாதிரி கரம் மசாலா ஏதோ ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சாம்பார் பொடி, அதுக்கப்புறமா குழம்புக்குன்னு ஒரு பொடி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதாவது எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணி அரைச்ச பொடி, ஸோ அதுலேயும் கொஞ்சமாக போட்டிருக்கேன். அண்ட் ஃபைனலி தேங்காய்ப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். தேங்காய்ப்பு போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்ல ருசியாக இருக்கும் பொரியல். இது சாப்பிடும்போது நம்ம சாம்பார்லேருந்து எடுத்து சாப்பிட்ற ஒரு ஃபீல் கொடுக்கும். இதே நீங்கள் நம்ம கரம் மசாலா போட்டுட்டோன்னா இன்னும் கொஞ்சம் அது ஸ்பைசி ஃப்ளேவரோடு இருக்கும். ஸோ இது உங்கள் விருப்பம், நீங்கள் என்ன பொடி வேணாலும் போட்டுக்கலாம். பட் பேஸ் வந்து இதுதான். தேங்காய் போடும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஒரே சாம்பார், ஒரே குழம்பு, இந்த மாதிரி செஞ்சதையே திருப்பி திருப்பி செய்யும்போது நமக்கு ஒரே போர் அடிக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே.